ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 கப்பு திருவுன பீட்ரூட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3/4 கப் வந்து ஒயிட் சுகர். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 2 கப்பு திருவுன பீட்ரூட் போட்டுட்டு அது கூட நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, அது வந்து ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்க போகிறேன். வேறு எதுவும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, பால் மட்டும்தான். இது ஊற்றிட்டு 2 விசில் வரைக்கும் நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இப்போ இந்த பீட்ரூட்டில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிபி லெவல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சைலாம் நான் நல்லா மீடியம் ஹீட் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதே நெய்லேயே வந்து குக் பண்ண பீட்ரூட்டையும் போட்டுக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சமாக ஊற்றிட்டு 2ம் வந்து சேர்த்து நல்லா அந்த நெய்லேயே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது அந்த பால்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அது அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். அந்த பீட்ரூட் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 3/4 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த ஒயிட் சுகர் சேர்த்துன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியும் குறையிற வரைக்கும் திரும்ப வேக வைக்கணும். இப்போ அந்த ஒயிட் சுகரும் நான் வந்து போட்டோன்னே பாருங்கள், கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட் வச்சு கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இரும்பு பாத்திரம், கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா அதை வந்து கிளறிட்டே இருங்க. இப்போது நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள். ட்ரை ஆன வந்தப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் அதுவும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம ஏற்கனவே நெய்யில் வந்து ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு, திராட்சை அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் போயிட்டு விவி ட்ரெண்ட்ஸ் பேஜை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.